அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு சில டைம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு புயல்னால பார்த்தீங்கன்னா நம்மளால் ஃபோனுக்கு வந்து சார்ஜ் பண்ண முடியாது. ஏன்னா வந்து ஃபுல்லாக பவர் கட் பண்ணிடுவாங்க. யூபிஎஸும் பார்த்தீங்கன்னா 2 நாளில் இல்லைன்னா ஒரு நாள்லேயே டெட் ஆகிடுது. அந்த சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேம் விளையாடுறதுக்கோ இல்லை ஒரு நியூஸ் கேட்குறக்கோ இல்லை வந்து அடுத்தவங்களுக்கு கால் பண்ணுறது சேட் பண்ணுறதுக்கோ ஆகவோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோனை வந்து எப்படியாவது சார்ஜ் பண்ணணும்னு நினைப்போம். பட் ஒருத்தர் பவர் பேங்க் இருக்கும், ஒரு சிலர்கிட்ட இருக்காது. சப்போஸ் இருந்தும் சார்ஜ் இல்லாதவங்ககிட்டவும் இருக்காதவங்ககிட்ட தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அந்த ப்ராடக்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. நம்ம பேட்டரி இருக்குது பார்த்தீங்களா, பைக் பேட்டரி. இப்போ வந்து பைக் பேட்டரியிலேருந்து ஃபோனுக்கு சார்ஜ் பண்ணுறது நம்ம பல வீடியோ போட்டோம். இதில் என்ன நீ புதுசாக சொல்ல போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து நம்ம பேட்டரியே தொட போகிறதில்ல. உங்கள் சாவி போடுவோம் பார்த்தீங்களா பைக்குக்கு, அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்டில் பார் வரும்ல, அந்த இடத்துக்கு வந்து ஒரு சார்ஜிங் போட்டு வைக்க போகிறோம் ஃபோனுக்கு. நீங்கள் எப்போ வேணாலும் அதில் வந்து கனெக்ட் பண்ணி ஃபோனுக்கு வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இப்போ ட்ராவலிங்கில் இருக்கப்போ கூட நீங்கள் வந்து ஃபோனை வந்து அதில் கனெக்ட் பண்ணி நீங்கள் டேங்க் கவரில் வச்சாவே உங்கள் ஃபோன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபுல் சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அதை தான் இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ அந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்துருச்சு. அந்த ப்ராடக்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 200 rupees வருது. இது எனக்கு கைக்கு வரதுக்கு பார்த்தீங்கன்னா 1 week டைம் எடுத்துக்கிச்சு. அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஓகே டன். இது எங்கேருந்து ஷிப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியிலேருந்து தான் இதை ஷிப் பண்ணியிருக்காங்க. இது வந்து எல்லாருமே இதை வந்து யூஸ் பண்ணலாம். சரி, ஒவ்வொருத்தரால் தான் யூஸ் பண்ண முடியுமோ அப்படின்லாம் நினைக்காதீங்க, யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு வந்து கேரண்டிலாம் அவங்க எதுவுமே சொல்லலை. சரிங்களா, போச்சுன்னா அவ்வளோதான், அதுக்கு மேலே அது வேஸ்ட்டு தான். இது வந்து கேரண்டிலாம் எதுவுமே சொல்ல. ஃபஸ்ட்டு 10 நாளைக்குள்ளே நம்ம ரிட்டன் பார்த்துக்கலாம். அது வந்து நம்மளால் பாசிபிளாக இருந்தால் அதை வந்து நம்ம நோட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ அது ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ வந்து கவர் நமக்கு தேவைப்படாது. ஓகே, இதில் பில்லில் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதே தான். இது பார்த்தீங்கன்னா எனக்கு புரியுது. இப்போ இந்த ஸ்டிக்கர் மாதிரி அந்த பாக்ஸ் மேலே ஒட்டுவாங்களே, இது சூப்பருங்க. எனக்கு இது ரொம்ப பிடிக்குது. ரொம்ப நாளாச்சு இது பார்த்தாகணும்னு நினச்சேன். இது வந்துச்சு. இதை வந்து நம்ம லேட்டராக எங்கேயாச்சும் ஒட்டி வச்சுக்கலாம். ஓகே, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ப்ராடக்ட்டு. சும்மா பக்கா சேஃபில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு செல்லோ டேப்பில் தான் வச்சு பேக் பண்ணியிருக்காங்க. அதாவது மேலே டேப் போட்டிருக்காங்க. அதை நம்ம ரிமூவ் பண்ணாவே போதும். இந்த ப்ராடக்ட் வந்து அழகாக நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை மட்டும் நான் கரெக்டாக கட் பண்ணணும். ஓகே, கட் பண்ணிட்டேன். ஓகே, அந்த டேப் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஈஸியாக அன்பாக்ஸ் பண்ணிடலான்னு தான் நினைக்கிறேன். இல்லை, இன்னொரு கட்டு போட்டிருக்காங்க. தப்பிச்சுது. ஓகே டன். இப்போ வந்து அந்த ப்ராடக்ட் வந்து ஆடுது, உடஞ்சிருக்குமோ என்னமோ தெரியல. பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து நல்லா ஒடுங்கி தான் இருக்குது சொல்ல போனால். ஓகே, இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஒடுங்கினா உள்ளெல்லாம் எந்த ப்ராடக்ட் டேமேஜும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸ்டாப், உங்களுக்கு நான் அதை காமிக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு பாக்ஸில் இருக்கிறதா சொல்லணும், மறந்து போயிட்டேன். இது எத்தனை வோல்டேஜ்லேருந்து பேட்டரியில் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா 9 to 24 வோல்டேஜ் வரைக்கும் நீங்கள் பேட்டரியில் கொடுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி பின் இருக்கும். 2.1A வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் இதில் எனேபிளில் தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. இது நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மோட்டார் பைக் யூஎஸ்பி செல் போன் சார்ஜர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒயர்லேருந்து பார்த்தீங்கன்னா 1 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த அடாப்டர் வந்து பேட்டரிக்கு போகிற ஒயரு. இன்புட் வோல்டேஜ் உங்களுக்கு சொல்லிட்டேன், எல்லாமே சொல்லியாச்சு. சிங்கிள் யூஎஸ்பி தான் கொடுக்க முடியும், டபுள் யூஎஸ்பி கொடுக்க முடியாது. எதுக்கு போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டார் சைக்கிள், எலக்ட்ரோ மொபைல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா எல்லாமே போடலாம், லாரி முதற்கொண்டு எல்லாமே போடலாம். இதில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி சொல்லியிருக்காங்க, எல்லாமே அதே தான் சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கலரில் அவைலபிளில் இருக்குது. ரெட் கலர், ப்ளூ கலர், பிளாக் கலர். நமக்கு வந்து பிளாக் கலர் தான் வந்திருக்கு. நான் கரெக்டாக பார்த்து ஆர்டர் பண்ணிட்டேன். ஓகே, இதில் வந்து வாரண்ட்டி பற்றி இதில் எதுவுமே சொல்ல. ஒரு வாட்டி மறுபடியும் செக் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா வாரண்ட்டி பற்றி எதுவும் சொல்ல. இதில் பார்த்தீங்கன்னா மேட் இன் சைனா ப்ராடக்ட். இது வந்து ஒரு சைனீஸ் ப்ராடக்ட் தான். பட் அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யோசிச்சு பண்ணிடுறாங்க, எங்கெங்கெல்லாம் அது வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. ஓகே, நம்மளும் பண்ணுவோம் கூடிய சீக்கிரத்தில். ஓகே டன். இப்போ வந்து இந்த பாக்ஸை தூக்கி போட்டாச்சு. இப்போ வந்து இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட். சூப்பராக இருக்குது, அமேசிங்காக. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒயரிங் கேபிள், அந்த சார்ஜிங் கேபிள், இந்த பேட்டரிக்கு போகிறது எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்துட்றேன், எவ்வளோ மீட்டரு. ஓகேடா, நீ பார்த்தீங்கன்னா இது ஒரு 1 மீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து பேட்டரியில் கனெக்ட் பண்ணிடணும். பேட்டரியில் கனெக்ட் பண்ணிட்டு இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜ் போகிறது. இதுலேயே பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துட்றாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிட் கொடுத்துட்றாங்க, ஒரு சின்னதாக ஒரு கிட் ஒன்று கொடுத்துட்றாங்க. இதை வச்சு வந்து அந்த ஹேண்டில் பாரில் வந்து இதை ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்றாங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஹேண்டில் பார். சரிங்களா, இந்த ஹேண்டில் பார் இது வந்து ஒரு டைட் பண்ணுற மாதிரி ஒரு மரம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, எல்லாமே இப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஹோல் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இதை நம்ம இப்போ இன்ஜெக்ட் பண்ணி பார்க்கலாம் உள்ளே கரெக்டாக போகுதா அப்படின்னு.
இல்லை இது பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன டைப்பில் வேணுமோ, இப்போ வந்து ஸ்க்ரூ பண்ணுறீங்களா அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நிறைய டைப்பில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட பைக்கையே பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்கூட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த சாவி போகிற பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்பேஸ் இருக்கும். அங்கே நீங்கள் ஓட்டை போட்டு கூட இதை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து ஸ்க்ரூ டைப்பும் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு அந்த அளவுக்குலாம் தேவைப்படாது. அதனால் வந்து கரெக்டாக நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணவே போதும். ஓகே, அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்டில் பார் இருக்கும். இந்த ஹேண்டில் பாருக்கு இது, அதாவது இங்கே வந்து நட்டு போட்டுக்கிறோம். உள்ளே வந்து லூஸ் பண்ணி, அதாவது இந்த பிளாஸ்டிக் வந்து ரிமூவ் பண்ணி உள்ளே வந்து நட் போட்டுக்கிறோம். நட் போட்டு இதை வந்து ஜஸ்ட் இப்படி போட்டு விட்டால் வேலை முடிஞ்சுது. நம்ம ட்ராவல் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா, ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து இப்படி மூடிடணும். சரிங்களா? மூடிட்டால் வந்து சேஃபாக இருக்கும். இது எப்படி கரெக்டாக மூட மாட்டேது. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக க்ளோஸ் ஆகிடுச்சு. நமக்கு எப்போ சார்ஜ் போடணும்னு நினைக்கிறோமோ அப்போ மட்டும் நம்ம இதை ஓப்பன் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் வந்து இதை வந்து ஸ்கூட்டிக்கு யூஸ் பண்ணலாம். இதை வந்து ஏதாவது டிராக்டர்லாம் அது வந்து ஜாயின் பண்ணோம்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ கரெக்டாக எல்லாத்துக்கும் மொத்தமாக சேர்த்து ஒரு ஸ்க்ரூ, நீங்கள் இதை யூஸ் பண்ணால் இந்த ஸ்க்ரூ தான். இந்த மாதிரி மொத்தமாக இந்த ஒரு டைப் ஆஃப் ஸ்க்ரூ செட் கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ வந்து இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம் மொபைலுக்கு சார்ஜ் ஆகுதா அப்படின்னு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து ஒரு ஃபோனில் வந்து ஒரு சின்ன பேட்டரி வச்சு இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான எல்லா காம்போனன்ட்ஸும் இப்போ நமக்கு கிடைச்சிருச்சு. ஒரு பைக் பேட்டரி இருக்குது, அப்புறம் வந்து மொபைல் ஃபோன், அப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேபிள் எல்லாமே இப்போ ஃபைன், எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த சார்ஜிங் கேபிளில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மேக்னெட்டிக் சார்ஜிங் கேபிள். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், இது ஒரு மேக்னெட்டிக் சார்ஜர். இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மற்றும் மேலேயே ஐ பட்டன்லையும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் லிங்கை யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து இந்த அடாப்டரில் ஜாயின் பண்ணிடுறேன். எனக்கு தெரிஞ்சு இதில் குட்டியாக ஒரு எல்இடி இருக்குது. சார்ஜ் ஏறப்போ க்ளோ ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இதை நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே டன். இப்போ வந்து இது கனெக்ட் பண்ணிட்டேன். அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேட்டரியில் வந்து இந்த 2 ஒயரையும் கனெக்ட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்துருக்காங்க, நம்ம தான் இது ஜாயின் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா நல்லா லென்த்தாக இருக்கணும், அப்போ தான் ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே டன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா பிளாக் ரெட் 2 ஒயர் இருக்குங்களா? இப்போ வந்து இது உங்களுக்கு கரெக்டாக தெரியுற மாதிரி வச்சிடறேன். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஒயர் இருக்கும். ஒன்று வந்து பாசிட்டிவ்க்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்க்கு யூஸ் பண்ணுறது. இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பாசிட்டிவ் ஒயரை கரெக்டாக கொடுக்குறேன். பேட்டரி இப்போ ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா பேட்டரியை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூஸ்லாம் டைட்டாக இருக்குது. இதை வந்து லூஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நான் ரெட் ஒயர் வந்து ஃபஸ்ட்டு இதில் அப்படியே லைட்டாக சொருவி விடுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் ஒயரை வந்து ஓகே, இதில் மேலே பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் அதிலேயே கரெக்டாக சிக்க வச்சு விட்டால் வேலை முடிஞ்சது. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளாக் ஒயரில் நான் இப்போ இதை கனெக்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ரெட்டில் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒயர் லென்த் இல்லை. ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் இதில் பிளாக்லேயே கொடுத்துட்றேன். பிளாக் வந்து கம்ப்ளீட்டாக ஜாயின் பண்ணிடலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் கனெக்ட் பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெட்டு தான். இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு வந்து அந்த சார்ஜிங் அந்த கேபிள்லேயே லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ப்ளூ கலர் லைட் எரியுது. ஒரு நிமிஷம் இருங்க, காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா உள்ள குட்டியாக ப்ளூ கலர் லைட் எரியுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஆஃப் பண்ணால் எரியலை, இது ஆஃப் பண்ணோன்னே எரியலை, இப்போ ஆன் பண்ணோன்னே எரியுது. அந்த ஒரு ஸ்பெக் இருக்குது இதில். ஓகே டன். இப்போ வந்து சார்ஜிங் கேபிளையும் கனெக்ட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா இதில் ப்ளூ கலர் லைட் எரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ரொம்ப தெரியாது, அதுதான் அப்படியே லைட்டில் அப்படியே காமிச்சேன். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோனுக்கு வந்து சார்ஜ் ஆகுது அப்படி தான் செக் பண்ண போகிறேன். இப்போ வந்து கனெக்ட் பண்ணுறேன். இந்த கேபிள் பார்த்தீங்கன்னா இந்த எண்டை வந்து ஃபஸ்ட் நான் இதில் கனெக்ட் பண்ணுறேன். 2ஆக கழட்டிக்கலாம். இது வந்து மேக்னெட்டிக் கேபிள், அதுதான் உங்ககிட்ட நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். இப்போ வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோனுக்கு சார்ஜ் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பைக்குக்கு மட்டும் தான் இல்லை, நீங்கள் ஒரு எமர்ஜென்சி பீரியடில் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இந்த ப்ராடக்ட். சரிங்களா? இது வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து திடீர்னு இப்போலாம் மழை வருது, அதனால் இருக்கிறதில்ல. நீங்கள் வந்து உங்கள் பேட்டரியிலேருந்து இதை வந்து நீங்கள் ஈஸியாக சார்ஜ் போட்டுக்கலாம் ஃபோனுக்கு. சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், நீ என்னடா புதுசாக இதை சொல்லிட்டு போயிட்டு இது எப்படி பைக்கில் கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்துகிட்டு இருக்கு, பைக்கில் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லி தர போகிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படி லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. சப்போஸ் பிடிச்சிருந்தாலும் சொல்லுங்க, பிடிக்கலனாலும் சொல்லுங்க. பெட்டரா பண்ணுங்கன்னு சொன்னாலும் நான் கண்டிப்பா பெட்டரா பண்ண ட்ரை பண்றேன். ஓகே, thank you for watching this video. Thank you. Peace out.